சில பேர் கனவேற்கு வந்தாலும் தெரியாது. 2005 நான் ஹெல்லுக்கு போய் வந்தால் ஹெல் வந்து ரியல். நான் போய் வந்த நரகம் வந்து இருளின் நரகம். அந்த இருளின் நரகம் அப்படின்னு சொன்னால் ஹெல்லில் வந்து 4 விதமான இடம் இருக்கு. 4 different places in hell. ஒன்று வந்து outer darkness, இருளின் நரகம். 2வது வந்து ஹெல். 3வது வந்து பிட். 4வது வந்து bottomless pit. அதால பாதாளம், நரகம், இருளின் நரகம். நான் போய் வந்த இடம் வந்து இருளின் நரகம். அந்த இருளின் நரகம் முதல் அவுட்டர் டார்க்னஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால் வெளிச்சம் கூடிய இருளா போற இடம், பயங்கரமான ஒரு தேசம். ஆனால் ஹெல்லில் இருக்கிற அந்த 4 இடத்துலையும் இதுதான் கொஞ்சம் தான் பெட்டரா நான் கேள்விப்பட்டது. நம்ம இடத்துக்கு போயிடல. ஆனால் இந்த இடத்திலேயே நான் போயிருக்க அதாவது ஒரு நைட், சண்டே நைட், நான் அந்த டைம்ல ஒரு கூடுதல் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள். அன்றைய நாளும் சண்டே நைட்டும் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் எடுத்தது. 1 வீக் முதல் என் அம்மா சொன்னார், தம்பி உங்களை குறித்து தான் நான் கவலைப்படுறேன், நீங்கள் கடவுளை தேவைகள் இல்லை என்று சொல்லி. அம்மா நான் கடவுளுடன் இருக்கிறது உங்களுக்கு சொல்லி. அப்போ சாட்டர்டே ஒரு நூன் டைமாக இருக்கும் 1 வீக்குக்கு முதல். அப்போ அந்த நூன் டைமில் வந்து அம்மா சொல்லி நான் கடவுளோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டை பொருளுக்கு முடிச்சுட்டேன். அந்த நேரத்தில் அம்மா சொல்கிற மாதிரி நான் கடவுளோட இருக்கிறேன். ஆனால் 1 வீக்கு பிறகு தான் இந்த அனுபவத்துக்குள்ள நான் போனேன். நான் படத்தில் கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும், 12 கிட்டத்தட்ட க்ளோஸ் 1 அப்படி 1 ஏர்லி மார்னிங் 1 o'clock இருக்க வேணும். அந்த அரௌண்ட் அந்த டைமில் 2 பேர் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி பிடிச்சு இந்த ஸ்பிரிட் மேலே, சோல் அண்ட் ஸ்பிரிட். அப்போ எனக்கு வந்து நாலேஜ் இல்லை, பைபிள் நாலேஜ் இல்லை. என் சோலில் வந்து அப்படி இழுத்து புல் பண்ணி என் பாடியிலேருந்து இழுத்து எடுத்தோடனே நான் போயிட்டேன். போனதுடனே இந்த ரூமுக்குள்ளேயே ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. ஸ்பிரிட் இது ரியல். எங்களோட ரூமுக்குள்ளேயே ஒரு போர்ட்டல், ஒரு பாதை, நரகத்துக்கான பாதை தொடர்ந்து அப்படியே கொண்டு போட்டேன். டக்கு அது போய் கேட்க விதமான டனல் மாதிரி இருக்கிறாங்க. கொண்டு போய் அதை சுஜான ஸ்பீடாக ரஷ் பண்ண கொண்டு போட்டேன். ஆனால் கொண்டு போய் குளறி கொண்டு போகிறோம். நரகத்துக்குள்ளே எந்த பண்ணின உடனே பயன்படுது. அந்த இடம் வந்து பயத்துக்கண்டே உருவாக்கப்பட்ட இடம். அது நீங்கள் அப்படித்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. முதலாவது எங்கள்கிட்ட இருந்து எங்களுடைய ஆத்மா எங்களோட சரீரத்தை விட்டு போய்க்க, அந்த ஸ்பிரிட் அதாவது அந்த சோல் வந்து எங்களை விட்டு போய்க்க, பாடி கிடக்கும், அது பெட்டில் கிடக்குது. ஆனால் ஸ்பிரிட் சோல் போன பிறகு எங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரோலும் எங்களுக்கு அது பிறகு இல்லை. குளறிக்கொண்டு இருக்க வேண்டியதான், தொடர்ச்சியாக குளறிக்கொண்டே போகிறேன், ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு போகிறேன். ஆனால் போன அந்த இடத்துல போய் விட்ட உடனே வந்து ஒன்றுமே தெரியும். அது ஸ்பார்க்கு ஒரு சின்ன லைட் இல்லை, பயங்கரம் உலரல் சத்தம். அதோட காலுக்கு என்ன கிடக்குது அந்த இடத்துல தொங்கிக் கொண்டு இருக்கிறோம். அப்ப என்ன பக்கத்தில் இருக்குது என்னன்னா பயங்கரமான தேசம். அதாவது இருள் அதாவது ஒளியும் இருளாகும் தேசம்னு சொன்னா இப்படி பயங்கரமான இருக்கும். வெளிச்சம் அடிக்க இந்த லைட் இருட்டு, லைட்டை போட்டோம், இருட்டு போயிடுச்சு. இந்த இருட்டு வர அந்த இருட்டு வர, அந்த இது வந்து ஒரு மோசமான ஒரு கார் இருள், டார்க்னஸ். அப்ப அந்த இடத்துக்குள்ள நான் கொண்டு என்ன விடுபட்டேன். ஆண்டவரே என்ற பரவண்டிய இடத்தை நான் வந்துட்டேன். ஆண்டவரே இதை நீ நித்தியமாக இதுக்குள்ளையா இருக்க போற புலவன் எதிர்பார்ப்பு இல்லை, ஹோப் பண்ணவே இல்லை. லைஃப் முடிச்சு இதுக்கு பிறகு திரும்பி வரையல, அவ்வளவுதான் என்னோட லைஃப். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தது. போராட்டம் வரையலான்னு தெரியும். போனால் மீண்டும் வர முடியாத தேசம். யோக 10:13 வசனத்தில் வந்து வாக்கிங்க, போனால் மீண்டும் திரும்பி வர முடியாத ஒரு தேசம், பயங்கரமான தேசம். குழந்தைக்கொண்டே இருக்கிற ஆண்டவரே எனக்கு ரொம்ப ஏதாவது ஒரு விதமான ஜீசஸ் நீங்க கடவுள்னு ஒரு அளவுக்கு நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனா உண்மையா நான் வாழ இல்லை. ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்காங்க. நான் போயிட்டு நான் திரும்பி வாழணும். நான் போயிட்டு நான் மனம் திரும்பி மனம் மாறி நான் ஏற்று நான் அதன்படி வாழ்வேன் வருவேன் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கத்துறேன், குழம்புறேன், பயத்துல கத்துறேன். அப்ப அந்த கத்தியில் கொண்டிருக்கிற நேரத்துல
அது எவ்வளவு நேரம் எனக்கு சொல்ல தெரியல, எவ்வளவு நேரம் நான் கத்துறேன். ஆனால் கண்ணு அவசரம் நான் அங்க இருக்கேன். அப்ப அவசரம் நான் வந்து அந்த இடத்துல கத்திக்கொண்டு இருக்கிறேன். ஆனா இந்த ஜெபங்கள் வந்து போற மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். என்ன சுத்தியே நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த டைம்ல தான் எத்தனையோ ஹவர்ஸ் கழிச்சு நான் கத்திக்கொண்டே இருக்கேன். இந்த ஸ்பிரிட்ல வந்து கலைக்க மாட்டேன், என்னுடைய வயிறு உழைகிற மாதிரி இருக்குல்ல. ஆனா அவ்வளவு தூரத்துக்கு நான் ஸ்கிரீன் பண்றேன். அந்த இது இல்லை. ஆனா அந்த பெயின்லயும் பயத்திலையும் கத்திக்கொண்டே இருக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொருத்துக்கு என்ன கடவுளை கொண்டு போல, கடவுளை நான் காண இல்லை. அது ஒருத்தரையும் நான் கண்டுபிடிச்சேன். 2 பேர் எடுத்து கொண்டு போற மட்டும் தெரியும். 2 பேர் ஏஞ்சல்ஸா டீமன்ஸா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டைம்ல கொண்டு போய் அதுக்கு பிறகு கடவுள் என்ன வந்து இன்னொரு ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு என்ன கூட்டி கொண்டு போக அனுமதிச்சான்னு சொல்லலாம். நான் போறேன், அந்த கொண்டு போறேன். அந்த லேண்ட் வந்து அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட் இந்த பூமி இல்லை, இங்க இருக்கிற உலகம் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பிரிட் வேர்ல்ட். அங்க கொண்டு போய் நான் வந்து நம்மளாக விடப்பட்டது. இந்த ஸ்பிரிட் மூவ் பண்ணி கொண்டு இருக்கின்ற சோலை மூவ் பண்ண ஸ்பிரிட் சோலை வந்து செப்பரேட் பண்ணிடலாது. கொஞ்சம் எடுக்காவும் அந்த டீப் டீச்சிங், டீப்பான டீச்சிங். ஆனால் அது ஒரு கொஞ்சம் எதுவும் எடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல நான் போயிருக்கதான் அந்த இடம் முழுக்க டீமனுக்கும் சாத்தானுக்கும் அது இந்த தூதர்களுக்கும் அசுத்தாவிகளுக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம் அந்த உலகத்தில். ஆனா அந்த உலகத்துல நான் இருக்கிறேன். அந்த இடத்துல இருந்து பார்க்கிறேன். ஒரு லைட் வந்து ஓரளவுக்கு தெரியுது. வானம் வந்து ஒரு சோப்பா இருக்குது. கல்லுகள் அதாவது எல்லா இடமும் ஒரு ட்ரை ஆனது, ஒரு விதமான கிரீன் ஒன்றும் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல டீமன் எல்லாம் ஓடி நடந்து தெரியல காமிச்சோம். சில காரியத்துக்காக சில தவிர்க்க வேண்டும் சொல்லிடாது. என்னென்ன இந்த பூமியில இருக்கிற சில காரியங்களை கடவுளை எனக்கு வெளிப்படுத்தினேன். கடவுளை நான் அவருடைய சத்தத்தை கேட்கறது முதல் கண்டதை சொல்றேன். அப்ப அவர் அந்த இடத்துல வந்து இந்த பூமியில நடக்கிற ஆராதனைகள்ல நடக்கிற ஆக்கள் இங்க இருந்து சில வர்ஷிப் பண்ற சில காட்ஸ் நான் அந்த இடத்துல காண்பேன். அது வந்து கடவுள் அந்த நிறைய ஒதுக்கப்பட்ட இடம் தான் அந்த இடம். ஆனால் கடவுளை இன்னும் நான் காணல. அப்ப நான் தொடர்ந்து அந்த இடத்துல நான் போறேன். எல்லா இடங்களும் வந்து பயங்கரமானது. பயங்கரம் சொல்றதை விட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, ஹோப் இல்லாத, ஒரு செழிப்பு இல்லை, ஃப்ளோரிஷ்னஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியான இடம். அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கடவுளுடைய சத்தம் வருது. அப்ப என்னுடைய ஒரு கேள்வி கொஸ்டின் வருது. கேட்கிற கேள்விக்கு எனக்கு சிம்பிளாவே ஆன்சர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் கடவுள். காதிலாக இல்லை, ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறார். என் உணர்வால என் ஸ்பிரிட்ல அவர் பேசுறது முழுக்க தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல தான் ஒவ்வொரு கேள்வியை குறித்து நான் கேட்கிறேன். அப்ப கேள்வி கேட்க அந்த கேள்வி கேட்ட ஃபாதர் அந்த ஒரு மலை ஒன்று நான் காண்றேன், ஒரு ராக் ஒன்று காண்றேன். அந்த உயரம் எவ்வளவு வந்து கேட்க அதுல மெஷர்மெண்ட் ஆக டக் 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 டக்குன்னு ஸ்பிரிட் வேர்ல்ட் வெரி ஃபாஸ்ட். ஆனால் இங்கத்தியான் டைம் லைன் வேர்ல்ட் இந்த உலகத்தின் டைமுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு டைமுக்கும் வித்தியாசம். இங்க செகண்ட் ஆயிருக்கிறது, அங்க டேஸ் ஆயிருக்கலாம், இயர்ஸ் ஆயிருக்கலாம். இங்க வந்து இயர்ஸ் ஆயிருக்கிறது, அங்க வந்து செகண்ட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஒரு அவர் அப்படியே இருக்கலாம். ஆக இந்த இதுல வந்து கடவுளை கேட்கறது கேட்க கொஸ்டின் என்ன வருது, என்ன திங்க் பண்ணணும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த டைம் தான் அவருடைய அந்த சத்தம், அவருடைய லாங்குவேஜ். இந்த உலகத்துல ஒருத்தர் பேசப்படாத ஒரு லாங்குவேஜ், அது டிஃப்ரெண்ட். கோடோட லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட். அதுக்கு பிறகு நான் கலை இடத்துல வர சத்தம் கேட்கிறேன். அவருடைய சத்தம், அவருடைய லாங்குவேஜ் இந்த உலகத்தில் ஒருத்தர் பேசப்படாத லாங்குவேஜ். அவருடைய லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். கூடுதலாக நாங்கள் இந்த உலகத்துல இருந்து நாங்கள் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம்னா காம்ப்ளெக்ஸ் வாய்ஸா இருக்கு, அடுக்குக்கு மேல அடுக்கு. ஒரு நேரத்தில் ஒரு சொல்லி சொன்னால் 1000 ஃப்ரீக்வன்சியில வர மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்ரீக்வன்சி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பேர்டை சொல்லிட்டு அது உடனே தெரியும், விளங்கி கொள்ள கஷ்டம். ஆனால் ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படி இல்லை, வெரி கிளியரா ரிசீவ் பண்ணி கொண்டே இருக்கலாம்.
அந்த டைம்ல தான் காரியங்களை கடவுள் காண்கிறார். ஷோர்ட்டாக முடிக்கிற மெசேஜ் இதில் அந்த காரியத்தில் அந்த டைம்ல எனக்கு டெலிவரன்ஸ் என்னை விடுவிச்சவர் வார்த்தை அவரை நான் காணையில் அது வரையும். ஆனால் வார்த்தை வந்து கொண்டே இருக்குது, வார்த்தை வர வர நான் என்னக்குள்ள டெலிவரன்ஸ் நடக்குது. நாமே சத்தியம் இருக்குது வாமிட் பண்ணுறோம் அந்த இடத்துல இந்த டெலிவரன்ஸில். அவர் என்ன செய்தது இந்த பூமியில் வச்சு செய்யல, இந்த ஸ்பிரிட் வேர்டை வச்சு தான் செய்தார். அவர் தான் வேர்டை அனுப்புகிறார், டெலிவரன்ஸ் செய்யும், டெலிவரன்ஸ் நடக்கும். அது பிறகு வந்து அவர் நேரம் நின்றல், அது பிறகு நான் பூமிக்கு வரேன் கணக்கு இருக்கு சொல்றதுக்கு. என்றால் ஒரு விசிட்டேஷன் அல்லாட்டி ஒரு அதாவது என்கவுண்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு சீனை நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் அதில் நிறைய மெசேஜ்கள் வந்து நீங்கள் பைபிள் ஸ்கிரிப்சரை பார்க்கறது வரைக்கும் ஒவ்வொன்றோடையும் வந்து கனெக்ஷன் வந்து கொண்டே இருக்கும். கடவுள் காரியங்களை அது வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து 3 நாளில் வந்து ஜீசஸ் காடை வந்து நேருக்கு நேர இந்த உலகத்திலேருந்து அதையும் எடுத்து கொண்டு வர அந்த இடத்துல அவரை காண்றேன். அவர் ரிஷப்பட்ட அவரை காண்றேன். சங்கீதம் 23 வந்து காண்ற அதே கோடை நான் நேருக்கு நேர கண்டேன். மொத்த காணையில் அப்பயே சைட்டாலாம் கண்டேன். அது ஒரு 3வது சேம் வீக் 3வது நாள் சண்டே நடந்தது. சண்டேல 1 விசிட்டேஷன், 2 அடுத்தது வந்து ஸ்பிரிட் வேர்ல்டு 2வது எக்ஸ்பீரியன்ஸ். வெனிஸ்டே 3 நாள் பிறகு வந்து ஜீசஸ் வந்து Psalms 23 காட் வந்து எக்ஸாக்ட் காட் அது இருக்கிற அதே காரியம் எனக்கு நடந்தது. இதான் முதலாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இடைக்குள்ள நடந்த முதலாவது தான் அந்த ஆரம்பம், இதுதான் அந்த பிகினிங். இதில் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து மாற்றப்படுது, நிர்பந்திக்கப்பட்டு மாற்றப்பட்டேன். ஏன்னு சொன்னால் நான் அண்டோட்ட கேட்டு அண்டவே ஏன் ஹெவனை காட்டையில் இந்த ஹெல்த்தை காட்டிடுங்க. அவர் ரீசனெல்லாம் செய்திருக்கிறார். அது ஒன்று கடைசி காலத்துக்கு பயன்படுத்த வேணும்னு சொன்னது ஒன்று. 2வது ஹெவனை பார்த்தோம்னா நான் மாறி இருக்க மாட்டேன், அந்த வார்த்தை சரியா இருக்குன்னு வச்சிருப்பேன். அதே நேரத்தில் ஹெல்லை கண்ட வழியாகத்தான் கன செய்தியை வந்து கொடுத்து கன பேர் நான் நினைக்கிறப்ப 300 பேருக்கு மேலே டெலிவரன்ஸ் செய்திருக்கிறேன், செய்திச்சிருக்கிறேன் 300க்கு மேலே. ஆனால் இதுகள் வந்து என்கவுண்டர்ஸ்கள் இல்லாமல் தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது. ஆனால் 2005 2007 கடைசி வரையும் பாஸ்ட் வரையும் நான் சர்ச்சில் போய் ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிட்டேன். 2008 இருந்து பிகினிங்ல இருந்து பாஸ்ட் அன்பாடு ஐஆர்எம்சி சர்ச்சில் வந்து பாஸ்ட் பிஷப் அன்பாடு சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே போய் தான் நான் படித்தேன். பைபிள் ஸ்கூலும் சரி, பைபிள் ஸ்டடீஸும் சரி. சர்ச்சில் 3 வருஷம் அவரோட சேர்ந்தேன். சில இடங்கள் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். இதுதான் இந்த ஆரம்பமான நாட்கள். ஆனால் இதில் சொல்ல வார என்னென்றால் சில என்கவுண்டர்ஸ் இந்த கால் வந்து அப்போஸ்தலிக் கால் தான் கடவுளை அழைச்சிருக்கிறார். அப்போஸ்தலிக்கல் கால்ன்றது வந்து 5 மினிஸ்ட்ரி 5-fold மினிஸ்ட்ரி பைபிள் இருக்கு. முக்கியமான எல்லாரும் சொல்றாரு இன்னைக்கு நீங்கள் டீப்பாக எடுத்துருவோம்னா லைட் ஆகுது வந்து லைட் ஆகுது ட்ரை பண்ணுறேன். 5 மினிஸ்ட்ரி ஊழியத்தில் கடவுள் 5-5-fold மினிஸ்ட்ரி அந்த முக்கியமான 5 மினிஸ்ட்ரி. 1 அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி, ப்ராஃபெட்டிக்கல் மினிஸ்ட்ரி, எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி, பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி. இதான் இதுக்கு பிரதம மற்ற மினிஸ்ட்ரிகள் வருது. இதுல பாஸ்டரல் மினிஸ்ட்ரி வருது என்ன சொன்னால் இந்த பெரு விரல் இருக்காங்க. இந்த 4 மினிஸ்ட்ரியோடையும் கனெக்ட் பண்ணி போகும். பாஸ்டரல் அதாவது அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி இந்த 4 மினிஸ்ட்ரியோடையும் எப்படி கனெக்ட் பண்ணி போகும். டீச்சிங் இருக்கும் கட்டாயம், ப்ராஃபெட்டிக்கல் கட்டாயம் இருக்க வேணும். இல்லாட்டி அப்போஸ்தலராக இருக்கலாம் ப்ராஃபெட்டிக்கல் கால் இருந்திருக்கு கால் கட்டாயம். ஏன்னா ரெவலேஷன் வந்து வாரம் ப்ராஃபெட்டிக்கல் கால். கடவுள் ஒரு நாளும் எங்களோட பேசுறார். கடவுள் எங்களோட பேசுற சத்தம் வந்து எங்களுக்கு கேட்கலன்னு சொன்னால் எங்களுக்கு ரெவலேஷன் வராது. இந்த ரெவலேஷன்ன்றது கடவுள் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறதான் வெளிப்பாடு. அப்ப இந்த உள்ளத்துல அந்த ஆழத்துல ஸ்பிரிட்ல இருந்து வந்த கனெக்ஷன் கடவுளோட இணைஞ்சிருக்க வார வெளிப்பாடு தான் ரெவலேஷன். அதுதான் உண்மையான கடவுளுடைய வார்த்தை. அப்ப கடவுளுடைய வார்த்தை எப்படி வருது? அதாவது ஜீசஸ் வந்து சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே I am the way, I am the truth, I am the life. அப்ப அவர் சொல்றார் என்னென்றால் இந்த என்னுடைய நான் வழி, நான் தான் பரலோகத்துக்கான வாசல்,
என்ன இல்லாமல் நீங்கள் பிதாவிடத்தில் வர இயலாது. அதை விட என்னுடைய அவர்தான் அந்த ட்ரூத், சத்தியமும் அவர்தான், அவரை அந்த ஜீவனம் அவர்தான். முதலாவது போடுங்க ஜான் 17:17. அதுக்கு சாரி தேவ்ஸ் மேத்யூல போடுங்க. Yeah. ஓகே, இதுல ஜோவான் சொல்லப்படுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப இவ நானே வாசல், அப்ப கிறிஸ்து தான் அந்த கேட், the door, எவனுக்கு போறது கேட்ட வாசல் அவர்தான். ஒருத்தரும் பைபாஸ் பண்ண இயலாது, ஒருவரும் பைபாஸ் பண்ண இயலாது அவனுக்கு போறது. அதனுடைய அவர் இல்லாமல், அவருடைய நாமம் இல்லாமல், கடவுள் கவனமா இருக்கிறார் தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய நேம குறித்து சரியான கவனமா இருக்கு. அப்ப குமாரன் இந்த பூமிக்கு வந்த நோக்கம், அவர் வந்து எங்களுடைய ரட்சிப்புகளை வழி நடத்துறதுக்கும் பரலோகத்தின் வாசலை திறந்து விடுறதுக்கு தான் அவர் உலகத்துக்கு வந்தார். அப்ப நாங்கள் வந்து ஏன் இந்த காரியத்தில் என்ன சொன்னால், ஜீசஸ் வந்த இந்த நோக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து ரட்சிப்பு பெற வேண்டும் என்பதற்காக. ஏன் இந்த ரட்சிப்பு வேணும்? ஏன் இந்த ரட்சிப்பு கடவுள் கொண்டு வந்தார்? ஏனென்றால் ஆதியாகமம் வசனம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 கடவுள் வந்து ஆதாமை படைச்ச நேரத்துல வந்து படைச்சு போட்டு அவர் ஜீவ சுவாசம், அதாவது கடவுள் இந்த பிரத்தை வந்து ஊதுறார். அப்ப ஊதேக்க ஆதாம் வந்து ஜீவ ஆத்மா, லிவிங் சோலாக மாற்றப்படுகிறார். நல்லா கேளுங்க, யாராவது டிப்ரெஷன் யாராவது வந்திருந்தால் அல்லது வேறு விதமான ப்ராப்ளங்கள் இருந்தால் வழியா கேளுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் வந்து அந்த பிரத்தை வந்து ஊதுறார். அங்க அவருக்கு ஆதாம் இந்த நாசியில ஊதைக்க அந்த ஆத்மா வந்து எப்படிங்க ஜீவ ஆத்மாக, லிவிங் சோலாக மாற்றப்படுது. ஆதாம் வந்து மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஆனால் இந்த கர்த்தர் வந்து இந்த நாசியில அந்த தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதைக்க அவன் ஜீவாத்மா, லிவிங் சோல். அப்ப அந்த சோல் வந்து எப்ப நாங்கள் உருவாக்கப்படுறோமோ, தாய்ந்த வயிற்றுல உருவாக்குற நேரத்துல, அந்த கன்சீவ் ஆகிற டைம்ல, அந்த டைம்ல வந்து எங்களுடைய ஸ்பிரிட் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வந்து வைக்கப்படுது. அதே நேரத்துல எங்களுடைய சோல் ரெடி ஆகுது. அந்த சோல் வந்து ரெடியாக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் வந்து எங்களுடைய சரீரம் வழி நடத்தப்படுறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் வந்து எங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள், ஆவிக்குரிய ஒரு காரியம் எங்களுக்கு தேவை. எங்களுடைய சரீரத்தை இந்த மோட்டல் பாடி, அழிஞ்சு போறது சரீரம், மோட்டல் பாடி. இந்த பாடி வந்து கொஞ்ச நாள் தான், மேக்சிமம் போனா 100 வருஷம், 110, 120 வருஷம். அது சிலர்கள் போனஸ்ல இருந்துட்டு போயிடும். ஆனால் எங்களுக்கு வந்து 100 வருஷம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த பாடி வந்து அவ்வளவுதான் இந்த லைஃப், அதோட முடிஞ்சு. ஆனா இந்த பாடிக்கு தான் நாங்கள் கூட ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா? ஆனால் கடவுள் வந்தது இந்த நோக்கம் அந்த பாதி எங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு வந்தார். ஏனென்றால் எங்கே அந்த ஆத்மா அடிமைப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் ஆதாமுடைய பாவத்தால மனுஷனுடைய ஆவி பாவத்துக்கு மறைச்சு போச்சு, சோல் வந்து கெட்டு போச்சு. அவனால ஆவிக்குரிய விதத்துல செழிப்ப காணிற அளவுக்கு அவருடைய ஆத்மா வந்துச்சு. இந்த பாவத்தில் ஆதாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்கள். ஆதாம் வந்து பழத்தை சாப்பிட்ட கதையும், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இந்த காரியம் செய்த நிமித்தமாக கடவுள் வந்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளத்துல கிரிக்கை செய்யற காரியத்துல நேரத்துல வந்து பாவத்தில் விழுந்தான். பாவத்தால வந்து அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா அவனுடைய பாவத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த பாவம் வல்லமை பற்றுக்கொண்ட ஆறாமில இருந்து பாவம் கீழ்ப்படியாமையின் பிள்ளையத்துல, அவ கீழ்ப்படியாமல் அவன் மாறினவுடன் அவன் எப்ப கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தானோ அந்த இடத்துல அடிமைத்தனமாக பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டாச்சு. எங்க ஆவிலையும் ஆத்மாவும் அடிமைப்படுத்தப்பட்டுச்சு.
அப்ப கடவுள் இந்த ஊதின அந்த சுவாசம் அது ஜீசஸ் வரையும் பாவத்துக்கு அந்த ஆத்மாவும் அந்த ஆவியும் என்ஸ்லேவ் ஆகிட்டு அடிமைத்தனத்துக்கு போச்சு. அவ போய் வரைக்க கடைசி அவர் கடவுள் ஜீசஸ் தான் அந்த பர்பஸ், கடவுளுடைய காரியம் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தது. இந்த அடிமைப்படுத்தப்பட்ட இந்த ஸ்பிரிட்டை என்னென்று அவர் திருப்பி கொண்டு வர வேணும். அதை அவர் திருப்பி அதை கொண்டு அந்த இடத்துல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட், அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை அவர் செய்யறது தான் ஜீசஸ் இந்த பூமிக்கு இறங்கி வர. அப்ப மோசேக்குள்ள இந்த ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய குமாரன் சர்வ பலம் உள்ள தேவன் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முதல் பாவம் என்றா என்னன்றது மனுஷனுக்கு அறிவிக்க வேணும். ஏன்னா பாவம் என்றது இந்த டெபினிஷன் தெரியாது ஒருத்தருக்கு. அப்ப மோசே வரையும் 3500 இயர்ஸ், அதாவது ஆதாமில் இருந்து 6000 இயர்ஸ்ல இருந்து 3500 இயர்ஸ் வரை அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாவம் என்றது அப்படி தெரியாது. ஆபிரகாம் நேசிக்கப்பட்டிருக்கிற கடவுளாக விசுவாசித்திருந்தாலே. ஆனால் மோசே வரையும் ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முதல் வந்தார். ஆனால் மோசே 35 வருஷம், ஆபிரகாம் பிறகு 500 வருஷத்துக்கு பிறகு. ஆனா இந்த மோசேக்குள்ள தான் இந்த பாவம் என்றா என்ன, பாவத்தால வர நஷ்டம் என்ன, பாவத்தை செய்தீங்கன்னா நீங்கள் எப்படி பாதிக்கப்படுவீங்கள், எப்படி சாபத்தை தருவீங்கள், அல்லது பாவம் நீங்கள் சவித்திருந்தால் ஆசீர்வாதத்தை எப்படி காண்பீங்க, உலக ரீதியான காரியத்துக்கு கடவுள் அந்த காரியத்தை உலகத்தில் வர அதான் அது சட்ட புத்தகமாக கொண்டு வரப்பட்டது நியாய பிரமாணம். அப்ப நியாய பிரமாணத்தில் இந்த காலமும் ஜீசஸ்ல வரும் வரையும் மக்கள் அதை பழக வேணும், சட்டத்தை அறிய வேணும், கடவுளுடைய லோகம் அறிஞ்சிருக்க வேணும். உலகத்துல இருக்கிறது ஆசீர்வாதமா இருக்க வேணுமா, சாபத்தில் இருக்க வேணுமான்றதை டிசைட் பண்ற இடத்துல மனுஷன் வச்சு நாங்கள் சுயமான பில்லுடையாக்கள், சுயமாக முடிவெடுக்க வேண்டிய ஆக்கிறத கடவுள் வச்சிருக்கிறோம். நாங்கள் கடவுளையும் நாங்கள் ஆராதிக்கலாம், சாத்தானையும் ஆராதிக்கலாம். ஆனால் சாத்தான் வஞ்சிச்சது ஆதாம வஞ்சிச்சதுனால, ஆனால் அதுல இருந்து பாவத்தில் விழுந்தால் அப்ப இதுவரையும் மோசே வரையும் 3500 வருஷம் வரையும், 3500 வருஷம் அந்த லோ கொடுக்கும் வரையும் பாவம் என்னன்னு தெரியாது. ஆனா பாவத்திற்குள்ள இருந்த ஆட்கள் நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம்ன்றது மோசே லோ கொடுக்குறாரு தான் தெரியும். அப்ப இந்த இடத்துல தான் சாபமும் ஆசீர்வாதங்களும் மாறி மாறி எப்படி கிரியை செய்வது. எப்ப கடவுளுடைய சட்டத்தை லோவை நாம உடைக்கிறோமோ, அதை முறியடிச்சு போறோமோ, அதை பிரீச் பண்றோமோ, சாபம் பாயும். அப்ப அந்த கேர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு இடமும் சாபமா மாற இடம், ஆசீர்வாதமா இருக்கிற வேண்டிய இடம் சாபமா மாறுது. எப்ப லோவை நம்ம பிரேக் பண்ணிக்க. ஆனால் அது மனுஷனுக்கு அதை கொடுத்திருந்தாலும் கடவுள் அவைகளால் அதை ஹேண்டில் பண்ணிடலாது. கடவுள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவைகளால செய்யலாம் இருந்தது. நீதிமானாக்கப்படையில் ரைச்சஸ் பர்சனாக வரையில் ரைட் ஸ்டாண்டிங் பர்சனாக கடவுளுக்கு கடவுள் எதிர்பார்க்கிற திட்டத்துக்கு ஏற்ற மனுஷன் வரையில். அதுக்கு தான் அவருடைய திட்டம் படி ஜீசஸ் பூமிக்கு இறங்குவார். அவர் வந்த பிறகுதான் சத்தியம் என்றால் என்ன, புதிய கடவுள் தந்த கிருபை கூடாக வெளிப்படுத்துகிற விடுதலை என்றால் என்ன, சாபத்தில் இருக்கும் தொடர்ந்து சாபத்தில் இருக்க வேணுமா, அதுக்கேற்ற பாவ நிவாரண சாப நிவாரண அதுக்கான அந்த பலி அந்த கல்வாரியில ஜீசஸ் கொடுக்கிறார். ஏனென்றால் ரத்தத்துல தான் உயிர் இருக்குது. உயிர்ப்புள்ள ஒரு பலியை அவர் ஒரு பரிசுத்த பலி கடவுளுக்கு செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் இந்த பாவத்தின் வல்லமைகள் உடைக்கப்பட வேண்டும், சாபத்தின் பூமியில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும். அதுக்காகத்தான் கடவுள் இந்த பூமியில ஒரு தெய்வீகமான ஒரு டிவைன் காட், டிவைனான காட் இந்த பூமிக்கு இறங்கிவாங்க. அப்ப எடுத்து இருப்பா எஸ்ஐயா முதல்ல இல்ல ஒரு போடுங்க. எஸ்ஐயா 9:6 எஸ்ஐயா 9:6 இருக்கா எடுங்க. அப்ப இந்த யார் இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்குள்ள வர்றதுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பரேஷன் அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சகலத்தையும் அவர் உருவாக்கினார். முதலாவது நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்துல உங்களுக்கு, அதாவது எங்களுக்கு ஒரு
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். முதலாவது ஒரு child is born, son was given. பாலன் பிறக்கிற ஒரு சன் வந்து எங்களுக்கு இறங்கி வார. ரெண்டு விஷயம் இதுல சபைகள்ல கூடுதலான இதுகளில் கூடுதலான விளக்கங்கள் இந்த காரியம் சரியா விளங்காத. நாங்கள் இப்ப 2000 வருஷம் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி மற்றும் அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங்கை பற்றி கதைக்கிறோம். அதுக்கு முதல் அவர் யார்? இந்த கேள்வி கன்னடத்துல வருது. அப்ப இந்த இடத்துல இந்த பாடி எடுக்கிறதுக்காக சர்வ பலம் இந்த மோஸ்ட் ஹை காட் கீழே இறங்கி வார ஒரு பாடி தேவை எங்களுடைய கதைக்கிறதுக்கு. அதுக்குத்தான் இந்த ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை கூட ஒரு இளம் பெண்ணு கூட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கூட கடவுள் ஒரு சரீரத்தை ஒரு வேசல் எடுக்கிறார். என்னதுக்கு? தங்க குமாரன் சர்வத்தையும் படைத்த சர்வபலமன்ற தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வர்றதுக்கு ஒரு சரீரம் தேவை. அதுதான் குமாரன் கொடுக்கப்பட. Son was given, the child was born. அப்ப இந்த பாடி ப்ரிப்பேர் பண்ணப்படுது, ஒரு வெசல் ப்ரிப்பேர் பண்ணப்படுது, ஒரு ஒரு சர்வபலமுடைய ஆவி இறங்கி வாழ்து. கடவுள் ஆவியானவர். அப்ப இந்த உலகத்திலிருந்து டெம்பரரியாக 33 வருஷம் 30 வருஷமாக பணிந்திருந்தார். தன்னை கடமையோட சரியா செய்தார். 30 வயசுல இருந்து 33 இயர்ஸ் வரை அவரோட மினிஸ்ட்ரி 3 வருஷம் தான் அவரோட மினிஸ்ட்ரி. அந்த 3 வருஷத்துக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அதுக்கு தான், அந்த 3 வருஷம் ப்ரிப்பரேஷனுக்கு தான் அவர் இந்த காரியத்தை பூமிக்கு இறங்குவார். அப்ப இந்த வந்த தேவன், அப்ப இந்த அளவு கடந்த சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வபலமுள்ள தேவன் அவர்தான் இந்த வார்த்தை, இந்த வாசல், இந்த வார்த்தை இந்த பூமிக்கு இறங்குவார். அப்ப இந்த தேவன் தான் இந்த இருள் போக்க வந்த ஒளியாக கடவுள் 3 விதமான டைம் லைன்ல ஆப்ரேட் பண்ற. ஒன்று கிரியேஷனுக்குள்ள வெளியில் நினைக்கிறார். ஒன்று கிரியேஷனுக்குள்ள உருவாக்கத்துக்கு வெளியில உருவாக்கம் ஸ்பிரிச்சுவல் ஹெவன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆவி உலகங்கள், மண்டலங்கள் எல்லா இடங்களிலும். ஆனா எல்லா இடங்களையும் அவர் ஒவ்வொரு டைம் லைன்ல ஒர்க் பண்ற. மூன்றாவது எங்களோட பிசிக்கல் வேர்ல்டுல என்ற வந்தது. அது எப்படி? இதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சும்மா சகலத்தையும் படைச்ச உருவாக்கத்துக்கு முந்தினவர், கிரியேஷனுக்கு வெளியில இருக்கிறவர், தான் உருவாக்கின ஆவி உலகங்கள் ஹெவனா இருக்கலாம், மற்ற ஹெவன்ஸ்கள் சொல்லப்படுற பல ஹெவன்ஸ்கள் சொல்லப்படுற போல ஹெவன்ஸ் பல ஆவிக்குரிய மண்டலங்கள் உண்டு. பரலோகம் எங்களுக்காக தேவனாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஸ்தலம் இருக்கிறது, ஏஞ்சல்ஸ் இருக்கிற இடங்கள் அப்படின்னாக. அவை இந்த கடவுள் இந்த உருவாக்கத்துக்கு வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள வரைக்க ஒரு டைம் லைன் வர. முதலாவது சொல்லின மாதிரி சீசன், ரெண்டாவது உலகத்துக்குள்ள வரைக்கும் பூமிக்குள்ள வரைக்கும் எங்களுக்கு சன்னும் மூணும் டைம் வைக்கிற ஸ்டார்ஸ் வைக்கிற டைமுக்காக. அப்ப 3 லைன்ல கடவுள் ஆப்ரேட் பண்ற. ஆனால் பரிபூர்ணமான தேவன் ஒரு தன்னுடைய தான் உருவாக்கின கிரியேஷனுக்குள்ள அவர் ஃபிட் பண்ணினார். அது இந்த வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தான் ரெவலேஷன், கடவுளுடைய தன்னை வெளிப்படுத்துறதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் குமாரன். கடவுளை ஒருவரும் கண்டதில்லை, பிதாவை ஒருவரும் கண்டது சொல்லப்படுது. என்னை காண்கிறவர் பிதாவை காண்கிறார். ஏன்னு சொன்னால் உலகத்துக்குள்ள வர்றதுக்கு சர்வபலன் ஃபாதர் காட், ஃபாதர் உலகத்துக்குள்ள முழுமையாக வரைகிறார். அப்ப இறங்கி வர வேண்டாம், ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சனதான் கொலோசியர் 15 முதலாம் அதிகாரம் 15 வசனம் போட்டு அதுல சொல்றது குமாரனை பற்றி சொல்லப்படுக அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம், image of the invisible God. அப்ப இயேசுக்கு பிதாவே அப்பான்னு சொன்னீங்க, டக்குனு ஜீசஸ் நிற்கிறார், சனத்துல நிற்கிறார். இந்த பிதாவுக்கு அடையாளம் இல்லை, அவருக்கு தெரியாது, இல்லை, அவர் அரும்பி, அவர் சர்வம் நினைச்சு பார்க்க இல்லாத பிரம்மாண்டம் உள்ள சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய பரிபூர்ண வல்லமைகளுக்கு சொந்தக்காரர்
இவர் குமாரன். எல்லா சோர்ஸும் பிதாவுடைய சோர்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து பயன்படுத்துறது முழுக்க அவற்றையில. ஆனவடியால்தான் உலகத்தின் உருவாக்கமும் சரி, ஆவி உலகங்கள் என்றாலும் சரி, சகல சிருஷ்டிகளும் சரி, சகல வஸ்துக்களும் எல்லா கிரியேஷனும் ஸ்பிரிட்ஸா இருக்கட்டும், ஸ்பிரிட் வேர்ல்ட் ஹெவன்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், பிசிக்கல் வேர்ல்டா இருக்கட்டும், சகலமும் குமாரனால் உண்டாக்கப்பட்டது, வார்த்தை தான் உண்டாக்கப்பட்டது. அப்ப முதலாவது வார்த்தையை வந்து நாங்கள் வரைக்கும் 1 ஜோவான், அதாவது ஜோவான் 1 அதிகாரம் வசனம் 17 வசனத்தை போடுவோம். அப்ப இந்த எடுத்து வச்சிருக்காங்க ஜோவான் 17. அப்ப இந்த தேவன் அப்ப இந்த சிருஷ்டிக்குள்ள உள்ளுக்குள்ள வர்றதுக்கு ஏற்ற ப்ரிப்பேர் தான் இந்த ஜீசஸ். அவர்தான் இந்த பூமியில வரைக்க பிதாவிலிருந்து இறங்கி வந்ததும் அவர் தான், திரும்பி பிதாவிற்கு போறவரும் அவர் தான். எல்லா வல்லமைகளும் உருவாக்கப்படுகிறது நடந்த சகல காரியங்களும் பிசாசின் வல்லமைகளாக இருக்கட்டும். எந்த ஒரு காரியம் இன்னைக்கு நாங்கள் வந்து சில இடங்களில் ஃபைனான்சியல் ப்ராப்ளங்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் ஃபேஸ் பண்ணலாம், கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் ஃபேஸ் பண்ணலாம், யாரும் உண்டு. ஆனால் கடவுள் எங்களுக்கு ஒரு செழிப்பை வச்சிருக்கார், குமாரன் கூட. அந்த அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம அறிகிறதுனாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். கடவுளுடைய வார்த்தை என்றால் ஜோவான் 1 அதிகாரம் வசனம் 1 சொல்லுங்க, வார்த்தையானவர், அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப வார்த்தையும் இயேசு கடவுளாய் கிறிஸ்துவும், இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய குமாரனும் வந்து. அப்ப சகலவற்றையும் தமது வார்த்தையினால், 2ஆம் வசனம் சொல்லுது, சகலவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். அப்ப இந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் உருவாக்கினது பிதா இல்லை. பிதாவுடைய எல்லா வல்லமையும் சொந்தக்காரன் இவர்தான். இவர்தான் பிதாவுடைய தச்சுருவம், இவர்தான் அவருடைய அடையாளம். பூமிக்கு இறங்கி வந்ததும் இவர்தான், பரலோகத்தில் இருக்கிறதும் இவர்தான். சிங்காசனத்துக்கு பரலோகத்துக்கு வெளியில உருவாக்கத்துக்கு முந்தைய பியாண்ட் த கிரியேஷன் வந்து அவருடைய த்ரோன் இருக்கிற இடமும் வந்து குமாரன் தான். பிதாவுக்கு ஒரு த்ரோன் அவருக்கு தேவை, அவரை எங்க ஃபிட் பண்ற த்ரோன் எல்லா இடம் இருக்கிறது. பிதா கடவுள் காண வேண்டும் இறங்கி வந்தார்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து மேனிஃபெஸ்ட் வெளிப்படுகிறார். எவனுக்கு வரைக்கும் அவர் வந்து வெளிப்படுகிறது. பூமியில நாங்கள் அன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு கடவுளுடைய பிரசன்னமே நாங்கள் பிரசன்னம் அவர் வந்தார். அந்த இடத்துல அவர் வெளிப்படுறார், அவருடைய மேனிஃபெஸ்டேஷன். சத்தியம் கொடுக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கும். எதுவும் மங்கிட காரியத்துல நம்ம ஒரு வேலை இல்லை, எல்லாம் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க, அவர் வெளிப்படைக்க, சத்தியத்தை கொடுக்க, சத்தியத்தை கேட்க, சத்தியம் உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள போயிக்க, எங்களுடைய ஹார்ட்ல இருந்து எங்களுடைய ஆத்மா சோலுக்குள்ள என்டர் பண்ணி அதனுடைய விடுதலை ஆக்கிக்க. இந்த டிப்ரெஷன் ஆப்ரேஷன் பிரச்சனைகள் எல்லாம் வந்து போறது என்னத்தால, எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஜீவன் இல்லாததுனால, பாவத்தால நாங்கள் மறைச்சு போயிருந்தோம். அதனால என்னுடைய ஆத்மா மறைச்சு போயிருந்தது. ஆனா கடவுள் ஒரு விஷயத்தோடு செய்கிறார் என்றால், இந்த குமாரன் இந்த பூமியில வாழ்ந்ததுனால அந்த ஜீவனங்களுக்கு திருப்பி கொள்ளப்படுகிறது. அப்ப உங்களுடைய சத்தியத்தினாலுடைய பரிசுத்தமாகும். அப்ப சத்தியம் எங்க படைக்கப்படி இருக்குன்னு சொன்னால், அவருடைய சத்தியம் வந்து எங்க பண்ணிக்க, அவருடைய வார்த்தை முதல்ல சொல்லிக்க வசனம் 4 ஜோவான் 1 அதிகாரம் ஜோவான் 1 அதிகாரம் வசனம் 4 சொல்லிக்க வந்து வார்த்தை வந்து உடைக்கப்படிக்க, அவருடைய உடைக்கப்படிக்க அதுல இருந்து லைஃப் இருக்குது. அந்த வார்த்தை, அதாவது வார்த்தை இருக்கிறது லைஃப் இருக்குது. இந்த லைஃப்ல வந்து லைஃப் வந்து ஜீவன், அந்த வார்த்தை கொடுக்குற இடத்துல ஜீவன் லைஃப் வருது. அதுக்கப்புறம் அந்த லைட், அந்த லைஃப்ல வந்து லைட் வருது. இந்த லைட் அந்த லைட் இல்லை, சன்னில வார லைட் அப்படி நான் கேட்கல, டிவைன் லைட். சில பேர் காணலாம், சில பேர் காணலாம். கடவுள் வெளிப்படுத்துற, நான் காணப்படும்படிக்கு நீங்கள் என்னை தேடுங்கள், முழு இதயத்தோடு தேடுங்கள் சொல்லப்படுது. நான் காணப்படுவேன், I will be revealed. நான் காணப்படுவேன். அது சொல்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்லு, நான் உங்களுக்கு நான் என்னை காண்பிக்கப்படுவேன், இல்லாட்டி காணப்படுவேன். ஏன்னா நீங்க முழு இதயத்தோட என்ன தேடுவீங்களா இருந்தா நான் காணப்படுவேன்.
அப்ப இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இந்த ட்ரூத் வந்து என்டர் பண்ணப்பட்ட சத்தியம் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் பேசிக்க கடவுளுடைய வார்த்தை கேட்க சத்தியம் என்டர் பண்ணிக்க எங்க போகுது எங்களுடைய ஸ்பிரிட்டுக்குள்ளால என்டர் பண்ணி எங்களுடைய சோலுக்குள்ள வருது. சோலுக்கு வரைக்கும் எங்களுடைய சோல் எங்களுடைய ஆத்மா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஜீவனில் அசத்து போயிருந்த எங்களுடைய ஆத்மா. டிப்ரெஷன் ஆக்கல பாத்தீங்கன்னா ஹோப் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா கடவுள் சொல்றார் அவருடைய ஜீவனை நான் வைப்பேன் சொல்றேன். அந்த மறிச்சு போயிருக்கிற ஆத்மா ஜீவனை பெறது. அப்ப அந்த ஜீவன் வந்து உள்ளுக்குள்ள எந்த பண்ணினோம் அந்த மறிச்சு போன ஆத்மா. அதான் முதலாவது சொன்னேன் ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 7 ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 7 சொல்லுங்க. அவர் வந்து நூதேக்க அந்த ஜீவன் உள்ளுக்குள்ள போகும். அப்ப அதே பேட்டர்னை தான் தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியத்தை அவராகவே எங்களுக்கு அந்த சத்தியமாக எங்களுக்குள்ள வந்ததினால நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் எப்படி வரோம் என்றால் அவருடைய ஸ்பிரிட் வந்து எங்களுக்குள்ளே நிறைஞ்சு வந்து எப்படி நம்முடைய வார்த்தை கூடாக அவருடைய சத்தியத்துக்கூடாக அந்த ஸ்பிரிட். அப்ப வார்த்தை வரைக்கும் என்ன வருது? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து லைஃப் வருது, ரெண்டாவது டிவைன் லைட். இந்த லைட்டுக்கு தான் பிசாசு பயப்படுறா, மற்ற எந்த லைட்டுக்கும் இல்லை. நான் கலைக்கிற இடங்கள்ல வந்து பிசாசு வந்து பார்க்க லைட்டை பற்றி தான் பிரச்சனை. அந்த லைட்ல திரும்பிடும். ஏன்னு சொன்னா அந்த லைட் பார்க்கல அவையில் அதுக்குள்ள நெருங்கவே இல்லை. இந்த லைட் வந்து ஹெவன்லி லைட் சொல்லிக்க கிரியேஷன் இருந்து வந்த லைட் இல்ல, டிவைன் லைட் வந்து வாரது வந்து பியாண்ட் த கிரியேஷன் இருக்கு. கிரியேஷனுக்கு வெளியில இருந்து லைட். இதுதான் ஆதி ஆமத்திலே வசனம் 2வது 3வது வசனத்துல சொல்றான். இதுதான் அந்த லைட். God separated light from the darkness. அப்ப இருளில் இருந்து ஒளியை பிரிச்சார். இதுதான் அந்த ஆதி ஆமத்தில் சொல்லப்பட்ட இந்த தெய்வீக டிவைன் லைட். அப்ப கடவுள் வந்து ஒளி. அந்த லைட் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற லைட் வந்து அந்த லைட் தான். அப்ப அந்த லைட் எங்களுக்கு வருமா இருந்தால் எந்த இடங்களுக்கு இருக்க செத்து போன இடங்கள் வந்து ஜீவனை பெறுது, பிசாசு ஓடுது, அடிமைத்தனங்கள் விட்டு ஓடுது, கட்டுக்கள் உடைக்கப்படுது. வேறு ஒரு மெஜிக்கும் இல்லை. இது தெய்வீகமான டிவைன் லைட். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆள் எடுத்து ஒரு தேவ வசனங்கள் பிரசங்கிக்க அது எப்படி போகுதுன்னா சத்தியமாக வெளிப்படுது. அப்ப சத்தியமா போய்க்கிறோம். ஸ்பிரிட் ஆகும்போது லைஃப் ஆகும் போகுது. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். அப்ப ஆவியாகிறது ஜீவனாகும். பைபிள் எடுத்து நாங்கள் சும்மா வாசிச்சோம் என்றால் அப்படி சத்தியம் வந்து கடவுளிலிருந்து அனுதினம் பைபிள் எங்களை கடவுளுக்குள்ள வழிநடத்துறதுக்கு தந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். அது டாக்குமெண்ட். அது இருக்க சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்து நடந்தது, நடக்க போகுது. ஒவ்வொருடைய தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸும் பைபிள் இருக்கு. தீர்க்க தரிசனங்கள், ஹிஸ்டரி இருக்கு. இனி வரப்போற காரியங்கள் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. கடைசி நாட்கள் இருக்கிறோம், கடைசி நொடியில் இருக்கிறோம். ஆனா இந்த காரியம் கடவுள் இந்த காலத்துல வந்து ஒரு எழுப்புதலுக்காக இந்த காலத்துல வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ரிவைவல் எதிர்பார்க்கிறார். கனடாவில் பல தேசங்களை ஸ்டார்ட் பண்ணி கனடா கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறோம். ஆனால் கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரதுக்கு இந்த கல்வி இந்த லைட் இந்த கேரியஸ் த க்ளோரியை கேரி பண்ற ஆக்களுக்கு நாங்களாம் அந்த வேசல், நாங்களாம் அந்த காவல், அதை நாங்கள் கண்டு கொண்டு சிறிய ஆக்கள் நாங்களாம் அதை கேரி பண்ண போற ஆக்கள். அப்ப நாங்கள் வந்து இன்னுமே சத்தியம் தெரியாது, ஜீசஸ் தியானம் தெரியாது, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போறாக்கள் நாங்கள் இருந்தால் நாங்கள் ரிலீஜியஸ் பீப்புளாக ஒன்றும் செய்யலாம். ஏன்னா ரிலீஜியஸ் பீப்புள் வந்து ஜீசஸ் டைம்ல பெரிய ராபாய்ஸ் வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள், மேஸ்ட் எல்லாத்துலயும் வந்து தியோலஜியில படிச்சு முடிச்ச பால் அப்போஸ்தலர் பாலை பற்றி என்ன சொல்லப்படுது? கமாலியல் ஸ்டடீஸ் பைபிள் காலேஜில் படிச்சவர். அதாவது சட்டங்கள் லோக்கலை கூடிய வெளி இடங்களோட கனெக்ட் பண்றதுக்கு ஏற்ற அறிவு அவர்கிட்ட இருந்தது. லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தது அவர்கிட்ட. கிரீக் பற்றி எல்லாம் அவருடைய ஸ்கில்லை பற்றி சொல்லப்படுங்க. அவருடைய எல்லா அறிவும் இருந்தது. படிச்சவர் தியாலஜி ஸ்டடீஸ்ல வந்து கமாலியல்கிட்ட படிச்சவர். அவர் அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு பைபிள் காலேஜ் வச்சு நடத்துறதா கமாலியல். ஆனால் போன என்னத்தை நடந்தாரு?
வந்து அவர் பரிசேயர், அதாவது தோராவை எடுத்து ப்ரீச் பண்ணி அவரால் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தும் கடவுளே தெரியல. அப்ப நாங்கள் வந்து இன்னைக்கு பைபிள் தியாலஜி நாங்கள் முடிச்சிட்டோம் படிச்சிட்டோம்ன்றதுக்காக நாங்கள் வந்து கடவுளை தெரிஞ்சிட்டோம் அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நான் பிலீவர்ஸ் கடை பேர் வந்து பைபிளை வந்து படிக்கணும், அது தவணி எல்லாம் கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறோம் இல்லை. ஆனால் பால் வந்து வல்லமை எப்ப பெற்றுக்கொள்ளாங்க, என்கவுண்டருக்குள்ளதான். எப்ப டமஸ்கஸுக்கு போயிங்க அவர் கொஞ்சம் பேரோட போற அந்த இடத்துல கடவுளுடைய ஒளி அவரை சூழ்ந்து கொள்ளுது. அந்த நேரத்தில் அந்த லைட் அவர் சுத்தி குலைச்ச உடனே பயந்துட்ட, நடுங்குற. இந்த படிச்சா மேல் ஆனால் நடுங்குற. அவரோட சுத்தி இருந்த ஆட்கள் வந்து அவருக்கு தெரியாது என்ன நடக்குது. அவர் சத்தத்தை இருக்கணும், என்ன கதைச்சொண்டு உரிய இருக்கு. அந்த லைட் வந்து தெரியும். அது பக்கத்துல இருக்கிறோம், ஒரு அபிதியில் அண்ணா இருக்கிற அண்ணா லைட்டை பார்க்குற வெட்டக்க லைட்டை தெரியுது. அப்படித்தான் கடவுளை வெளிப்பாடு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே டைம்ல நடந்தால் ஏன் அவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியல, அந்த கேள்வி இல்லை. என்றால் அது வந்து டிவைன் பர்பஸ். சில ஆக்களை சில காரியத்துக்காக கடவுள் அழைக்கிறதுக்காக சில காரியங்களை அவர் செய்கிறார். அப்ப என்கவுண்டர்ஸ்களுக்குள்ள தான் ஒரு ஆள் எப்படி வல்லமை பெற்று எழுத வேணும். அழைப்பு எல்லாம் வந்து என்கவுண்டர்ஸுக்குலாம் இருக்கு. எல்லா விதமான இந்த என்கவுண்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல வந்து இந்த தியாலஜிக்கல் ஆக்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் மிஸ் பண்ணிட்டோம். ராபாய்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். கடவுள் ஜீசஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் போயிட்டார். அவர் குரூசிஃபிகேஷன் முடிச்சு அவர் வந்த பர்பஸை முடிச்சு அவர் அதுக்கு தான் வந்த குரூசிஃபிகேஷனை செய்தார், சாக்ரிஃபைஸை முடிச்சார், அந்த ரிடம்ஷன் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். அவரை பார்த்தவே அதில் வச்சு படிப்பறிவு இல்லாமல் சொல்லக்கூடிய ஆக்கள் சொல்றது அந்த டைம்ல அவருடைய டிசைபிள்னு சொல்லி இருந்தது. ஆனால் அவருக்கு சத்தியத்தை கொடுத்தாரு. சத்தியத்தை ரிசீவ் பண்ணிக்கிறோம். பிள்ளைகள் மாதிரி இருந்தவங்க சத்தியத்தை ரிசீவ் பண்ணிக்கலாம். ட்ரூத்தை ரிசீவ் பண்ணணும். ட்ரூத்துண்டா என்ன? இந்த வானத்தில் இறங்கி வந்த அந்த மன்னான்னு சொல்லப்படுற இயேசு கிறிஸ்து தான் the Son of God. அவருடைய அந்த ட்ரூத்தான் அதில் அந்த காரியங்கள் பெருகிறதுக்கும் அவருக்குள் இந்த நாள் வரை இந்த சபா 2000 வருஷமாக கட்டி வழிநடத்தப்படுறதுக்கு காரணம் வந்து இந்த சூழ அப்போஸ்தலர்கள், இந்த ராபாய்ஸ் இல்லை. ஆனால் இந்த காரியத்தை தேவன் வந்து அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த சத்தியம் வந்து எங்களுக்கு நாங்கள் சத்தியத்துக்குள்ள வழி நடத்தப்பட வேண்டும். சத்தியம் இல்லாட்டி நாங்கள் குளோரி கேரியரா இருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. அப்ப சத்தியம் வந்து நாங்கள் வந்து அறியாம விடுவோமா இருந்தால், சத்தியத்தை நாங்கள் அறியாம விடாமல் விடுதலை இருக்காது. நோ ஃப்ரீடம். அதாவது நாங்கள் இன்னும் வந்து பிரச்சனைகளாக இருக்கும். அடிக்ஷன் இருக்கும். அடிக்ஷன் இருந்தான்னு சொன்னால் கடவுளுடைய சத்திய வேர்டை கேட்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம்னு சொல்லி போகிறோம், சர்ச்சில் வந்து சத்தியம் கொடுக்குறது. சத்தியம் வந்து அந்த ஹார்ட்டுக்குள்ள என்டர் பண்ணி அந்த சோலை டச் பண்ணாட்டி, ஏன்னால் சத்தியமா போனால் தான் ஸ்பிரிட் அண்ட் லைஃப் உங்களுக்கு என்டர் பண்ணுது. அது சும்மா போச்சுன்னா அந்த ஹார்ட்ல வந்து சேஞ்சஸ் இருக்காது. அம்மா ஒரு சீஷன் மேக் போய்க்கிற 2 பேர் ஜீசஸ் போல நடந்த தெரியாத காய்க்கணும். ஜீசஸ் குரூசிஃபிகேஷன் நடந்தது, ஜீசஸை கொண்டதுமா தெரியா அப்படின்னு காய்ச்சல் கேட்க அதுக்கு வந்து கூப்பிடணும். நீரும் நேரம் எங்கே போறேன், இந்த நேரம் இருட்டா போச்சு நேரம் கூப்பிடணும். ரைட்? அப்போ கூப்பிடக்க வெறும் வந்து சொல்லி வெறும் அது தெரியா மாதிரி போறாரு. அவங்கள நாங்கள் உயிர்த்தல் அப்புறம் நடக்கிற காரியம். அப்போ உயிர்த்தல் நடக்க அது திடீர்னு ஒரு காணாம போற டைம்ல இவர் வந்து அந்த நேரில் கேட்கணும். இவர் கதை கேட்க இந்த இதயம் நேரடி இல்லையா, அது உணரவில்லையா, என்ன சொல்லப்படுது, கொழுந்து விட்டு எரிய இல்லையா. அப்ப கடவுளுடைய சத்தியம், அப்ப சத்தியம் பக்கத்துல நடந்து வருது. அப்ப சத்தியம் இன்னைக்கு ஜீசஸ் நடந்து வர உயிர் தந்துட்டார், நடந்து வர்ற அவர் ஐடென்டிஃபை பண்ணதில்லை. அவர் கதை கேட்க இந்த இதயம் கொழுந்து விட்டு எரிய. அப்ப சத்தியம் ரீச் பண்ற இடத்துல வந்து இந்த இதயத்துல மாற்றம். ஏன்னால் கடவுள் தான், அவர் தான் தன்னுடைய சத்தியத்தினால வெளிப்படுத்துறார். இப்ப நடக்கிற காரியங்கள் வல்லமைகள் யாவும் வந்து எங்களுடைய வித்தைகள் இல்லை, கடவுள் எங்களை ஒரு வெசலா பாவிக்கிறார். நான் உண்மையை சொல்ல கடவுளுடைய எக்ஸ்டென்ஷன். நாங்கள் கடவுள் எங்களுக்குள்ள வச்சுட்டு எங்களுடைய வெசல், எங்களுடைய அழைப்பு, எங்களுடைய ஃபெய்த்துக்கு தக்கதாக, எங்களுடைய கிரேஸுக்கு தக்கதாக எங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஃபெய்த்துல தான் இந்த நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். அப்ப இந்த சத்தியம் வந்து நாங்கள் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப ஜீசஸ்ல அந்த லைஃப் மூன்றாவது ஜான் 8:2 ரோமர் 10:9
அப்ப எங்களுக்கு சத்தியம் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களை சுத்திகரிக்கிறார். ஸ்கிரிப்சர்ல சத்தியம், அந்த ட்ரூத் இல்லாமல் நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறார். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் உன் இதயத்தில் விசுவாசித்தால் சல்வேஷனை பற்றி சொல்லப்படுகிறார். அப்ப முதலாவது நாங்கள் இயேசு கிறிஸ்து கல்வாரியில செய்த காரியத்தை, அந்த செய்த அந்த பெரிய ஒரு காரியத்தை நாங்கள் வந்து அவர் செய்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கலையா இருந்தால் நாங்கள் விசுவாச ரட்சிப்புக்குள்ள நாங்கள் போயிடார். கல்வாரியில வந்து மோசேயின் லோ, இந்த கல்வாரியில இயேசு கிறிஸ்து செய்த இந்த 1500 வருஷத்துக்கு பிறகு செய்த காரியம், 1500 வருஷத்துக்கு பிறகு செய்த காரியம் வந்து அந்த லோ, இந்த ஜீசஸ் செய்த கிருபாதார பலி, இவர் செய்த இந்த காரியத்தினால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடுதலை, இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணாட்டி மோசேயிலிருந்து கொடுக்கப்பட்ட சட்டத்தின் லோ வந்து எங்களுக்கு வேலை செய்யும். அப்ப கர்ஸ் என்ன கர்ஸ்? 4 generation. சாபம் கர்ஸ் 4 generation. கடவுளுடைய சத்தியத்தை விட்டு சத்தியத்துக்கு கட்டுப்படாம பாவத்தின் வரையறைய வந்து அறியாமல் அறிஞ்சும் செய்யாமல் தொடர்ந்து பிள்ளைகளை விட்டு கொண்டிருந்தால் 4 தலைமுறைக்கும் கடவுள் நீதி கேட்பார். பிள்ளைகள் அதன் இடங்களில் வந்து சாபத்தால, சில இடங்களில் ஃபைனான்சியலா வந்து ஃப்ரெண்டு, செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபைனான்சியல் மட்டும் இல்லை, சில அதாவது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் சொல்றாங்க, பிள்ளைகள் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம், அதான வார தடிகள், அல்லது வேறு எடுத்த காரியங்கள்ல தொடர்ந்து வந்து ஸ்டக்னன்ட், அந்த இடம் வந்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே போறதுகள், ஆவிக்குரிய வளர்ச்சி செழிப்பு இல்லாமல் போற காரியங்கள், இதுகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பழைய பின்தொடர் அர்த்தம். ஸோ கடவுள் வந்து அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கார், அதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கு. நாங்கள் நிச்சயமாக அதுக்கிட்ட பிரயார் அபிஷேகம் நுகத்தை தைக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் யாரோட கட்டப்பட்டிருக்கோம் என்று முக்கியம். அப்ப கிறிஸ்துவோட கட்டப்பட்டால் அவர் வேலைக்காக கல்வாரியில் எல்லாவற்றையும் செய்து அவர் முடிச்சுட்டார். அப்ப நீதி உண்டாக இதயத்தில் விசுவசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அழைக்கப்படும். அப்ப நீதி உண்டாக, நீதி என்ன? சத்தியத்தில் என்ன வருது? ட்ருத்தில் இருந்தால் நீதி வருது. ஒரு ரைச்சஸ் பர்சனா எப்படி ஒரு வரலாம் என்றால் ட்ருத்தில் இருந்து தான் நான் டெவலப் பண்ணி நீதிமானாக்கப்படலாம். ரைச்சஸ் பர்சனா வரலாம். நீதிமான் என்ன? ரைட் ஸ்டாண்டிங் பர்சன். இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் உலகத்தில் நடக்கிற பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எல்லா கிறிஸ்டியன்ஸ் ஒரே மாதிரி பார்க்கிறோமா? இல்லை. ஒரு ஆளுக்கு சரி, ஒரு ஆளுக்கு பிள்ளை. அப்ப எங்க ஒரு பிள்ளை, ஏதோ ஒரு பிள்ளை ஒன்று நடக்குங்க. நாங்கள் ரைட் ஸ்டாண்டிங்கா இருக்கிறோமா? பிபிலிக்கல் கடவுளுடைய சிந்தைக்கு ஒப்பாக இருக்கிறோமா? அதான் இம்பார்ட்டன்ட். நீதி. அப்ப நீதி எங்க மிஸ் பண்றோம்னு சொன்னால் நாங்கள் நீதியை, அதாவது சத்தியத்தை நாங்கள் ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறோம், போறோம் வாரம் செய்கிற எல்லா காரியங்களும் செய்கிறோம், சர்ச்சுகளுக்கு எல்லாம் போறோம். ஆனால் இந்த இதயம்ன்றது வந்து என்னுடைய மனுஷனுடைய ஆவி, அது மாதிரி விளங்கிக்கிறாங்க. இதயம் சரீரத்தில் உள்ள பிசிக்கலான ஹார்ட் இல்லை. இதயம் வந்து பைபிள்ல பல ஓல்டேஜ் மேல கூடுதலாக வாரங்கள் முழுக்கலும் இதயம் என்பது கர்த்தர் தந்த தீபம். அதாவது மனுஷனுடைய ஆவி, எல்லாருடைய ஆவியும் வந்து கடவுள் வச்சுக்க, ஒவ்வொரு ஆவி வச்சிருக்காரு. மனுஷன் ஆவிதான் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய சரீரத்தையும் வழி நடத்துறதுக்கு கடவுள் வச்சதுதான் அந்த ஆவி. அந்த ஆவி முதலாவது ஆவி அது அடிமைப்பட்டது. இரண்டாவது எங்களுக்கு அதாவது உயிர்ப்பை கொடுக்கிற இந்த கிறிஸ்துவால கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் வந்து எங்களுக்கு வந்து என்டர் பண்ணிக்க நாங்கள் வந்து இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுபட்டு தெய்வீகமான தேவனுடைய குமாரனுடைய ஆவியை நாங்கள் தரிச்சு கொள்ளிக்க இந்த அடிமைத்தனத்தை நாங்கள் ஓவர்கம் பண்றோம். அந்த வடிவா ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இப்போ சொல்லி கொண்டிருக்க ரிசீவ் பண்ணிக்கொள்வாங்க. அது பிரேயர் செய்ய போறேன். அந்த பிரேயர் வந்து கடவுள் நிச்சயமாக தன்னுடைய வல்லமையை ஊற்றுவார். அப்ப இந்த அடிமைத்தனம் வந்து உடைக்கப்படுதப்ப கிறிஸ்துடைய ஆவி எங்களுக்கு வைக்கப்படைக்க விசுவாசித்தா தன்னுடைய மகிமையை காணுவோம்.
அதாவது சத்தியம் உள்ளுக்குள்ள வரைக்க வந்து அதாவது என்ன சொன்னா ஸ்பிரிட் அண்ட் லைஃப் உள்ளுக்குள்ள வருது. அப்ப ட்ரூத் இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். ட்ரூத் வந்து டெவலப் பண்ணது உள்ளுக்குள்ள வந்து ஆவிக்குள்ள வந்து என்டர் பண்ணி கொண்டிருக்குது. கடவுள் அந்த ஸ்பிரிட்டை வந்து டர்ன் பண்ற உலகாலமும் இயேசு கிறிஸ்துவ தெரியாமல் இருந்தால் அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு இந்த ஆவி வந்து ஒன்றுக்கும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு ஆவி. கிறிஸ்துவால கொண்டு வரப்பட்டது தெய்வீக ஆவி. கிரியேஷனுக்கு வழியில் இருந்த அந்த மகனுடைய ஆவி எடுத்து கடவுளுக்கு கொண்டு வைக்கிறார், எங்களுக்கு எங்களுடைய இடத்துல வைக்கிறார். எங்களுடைய அடிமைப்பட்ட ஆவியங்கள் எந்த தூக்கி வெளியில் வருகிறார். ஆவிகளின் ஜோதிதான் பிதாவான தேவன். பிதாவிட்ட இருந்தால் எல்லா ஆவியும் புறப்படுது. சாத்தானும் சரி, இருளின் அதிகாரம், தூதர்கள், அதாவது டீமன்ஸா இருக்கலாம், டெவில்ஸா இருக்கலாம், ஈவில் ஸ்பிரிட்ஸா இருக்கலாம், எல்லா ஸ்பிரிட்ஸும் வந்து எல்லாத்துக்கும் அதிபர். ஃபாதர் ஆஃப் ஆல் ஸ்பிரிட் வந்து ஃபாதர் காட் தான். ஆனா எல்லாருக்கும் என்னென்ன ஸ்பிரிட் வேணும்ன்றதை அவர் அறிஞ்சிருக்கார். எல்லாரும் சாத்தான் ஊழியம் தான் செய்யறார். கடவுளுக்காகவோ எல்லாரும் சாத்தான் இல்லாம விட்டால் இன்னைக்கு டெம்டேஷன் இருக்காது. ஆனா டெம்டேஷன் இல்லாம விட்டால் நாங்கள் ஒரு போராளிய கடவுள் எப்படி பிரிச்செடுப்பார். தங்க பிள்ளைகள் எப்படி இருக்கு, எல்லா உலகத்துல இருக்கிறதெல்லாம் கடவுளா உருவாக்கப்பட எல்லா அவனுடைய பிள்ளைகள் இல்ல. குமாரனுடைய ஆவி இல்லாத என்னுடைய அவன் அல்ல. அப்ப குமாரனுடைய ஆவி இல்லாட்டி அடிமைப்படுத்தப்பட்ட ஆவி அது என்னுடைய அடிமைப்படுத்தப்பட்ட ஒன்று அவருக்கு தேவை. செத்தது ஒண்ணும் எனக்கு வேண்டாம். கடவுள் செத்தது காண்டது இல்லை. அப்ப இன்னைக்கு இந்த சோல் இன்னைக்கு செத்து போயிருக்கு, இந்த ஸ்பிரிட் செத்து போயிருக்குன்னு சொல்லி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. பிசாசு அடிமைப்படுத்துற ஆவி வந்து கடவுளுக்கு என்ன இருக்கு. அப்பதான் பார்த்தா இது வந்து இந்த கேம் கூடாது, இது கூடாது. எந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்பிரிட் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு பாவத்தால கிறிஸ்து வரை மகன் அனுப்பினார். மகனுடைய ஆவியை தூக்கி எங்களுக்கு வந்து வைக்கிறார். எங்க விசுவாசிக்க இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோடு எழுப்பினார் என்று ஒரு இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். அதுதான் ரட்சிப்பு. அப்ப அந்த ஆவி நாங்க ரிசீவ் பண்ணோம். விசுவாசித்தால் தேவனுடைய வாயிலை நாங்கள் காணுவோம். விசுவாசிக்கதான் நாங்கள் கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் அமைக்க பண்ணிக்கதான் அடுத்த லெவலுக்கு நாங்க போறோம். அப்ப இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் அதிகாரம் செலுத்தல. சாத்தானை நாங்கள் தான் அடிமைப்படுத்தவர். சாத்தான் king of millions of evil spirits இருக்குது. மில்லியன்ஸ். ஒரு ஆவி கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 236 பிசாசு ஒரு ஆளுக்கு. அப்ப எத்தனை ஆவிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கான ஸ்பிரிட்ஸ். அப்ப கடவுள் வந்து இந்த ஆவிகள் வந்து அவர் சொல்ற இயேசு கிறிஸ்து என் நாமத்திலே நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். யாரு? எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். என்னுடைய நாமத்திலே வானத்துள்ள வானமானாலும் பூமியானாலும் பூமியின் கீழானாலும் சகல கால்களும் முடங்கும் படியான நாமத்தை தேவன் நமக்கு தந்தார். சகலவற்றையும் சிலுவையிலே வெற்றி சொன்னார். சகலவற்றையும் அவர் செய்து முடித்தார். அப்ப நாங்கள் இனிமேல் அடிமைத்தனத்தின் ஆவி பெற அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரன். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததினால, அவருடைய ஆவியை நாங்கள் பெற்றதினால, அவருடைய எக்ஸாக்டான ஸ்பிரிட் குமாரனுடைய ஆவியை தூக்கி தேவன் தான் தூக்கி வச்சிருக்கிறார். அதனால தான் அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரம் கிறிஸ்டியன்ஸுக்கு கிடைச்சிருக்கு. ஜூதருக்கு இல்லை, ஜோவினஸுக்கு இல்லை. கிறிஸ்டிய சபைகள் எல்லா சபைகளுக்கும் கடவுள் கொடுத்துற உறுதிமொழி. எல்லா கிறிஸ்தவ சபை, எல்லா டினாமினேஷன் கிறிஸ்தவ சபைகள் முழுக்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்ன, ப்ராமிஸ் என்ன? குமாரனுக்குள்ளால் கொடுக்கப்பட்ட ஆவியால நீங்கள் அப்பா கிடைக்கிற புத்திர சுவீகாரம். ஜூதர் வந்து சொல்லிடுறார் ஜெகோவா, யாவே, எல் ஷடாய், எல்லிகை, எல்நீசி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். யாவே என்று அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். உண்மை. அவர்கள் chosen people. அவர்கள் வந்து கடவுள் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட இனம் தான். ஆனாலும் எங்களுக்கு அவரை விட கூட பாக்கியம் எங்களுக்கு கூட என்ன சொன்னால், அவர் ஜூதராக தான் பூமிக்கு வந்தார். ஜூதருக்காக தான் இங்கே வந்தார். அதை சொன்னார், நான் உங்களுக்குள்ளே தான் வந்தேன், உங்களுக்காகத்தான் வந்தேன். ஆனால் நான் சொல்றதை மட்டும் கேட்கிறீங்களே இல்லை. ஆனால் எனக்கு உலகத்தில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கண்டு எனக்கு இந்த மந்தைகள் உண்டு. அவையல் என் சத்தத்தை கேட்கும். அதான் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். கடவுளுடைய சத்தம், பிதாவுடைய சத்தம் கேட்காட்டி
ஒருவன் வந்து கடவுள் சொல்றாரு என்னென்றால், பிதா ஒரு மகனை ஒரு பிள்ளைய ஒரு ஆளை இழுத்து கொள்ளாவிட்டால் குமாரனை அறிய மாட்டேன். கிறிஸ்துடைய மேன்மை ஒருவருக்கும் தெரிய போவதில்லை. அதுக்காக நாம் ப்ரே பண்ணணும். அதுக்காக தான் கிறிஸ்தவர்கள் வந்து இரவும் கடவுளாக மற்ற கடவுளை இந்த மரியாதை என்றவருக்கு ப்ரே பண்றது. இதுதான் என்றால் அவர்கள் அறிகிறதுக்கு பிதா அவையில் அணைக்காட்டி அவருக்கு தர மாட்டேன். அறியலாம், அவருக்கு தெரியாது, விளங்கா. அப்ப அந்த ஸ்பிரிட் வந்து கடவுள் பிதா வந்து என்ன குமாரன் அறியாட்டி ரட்சிப்பு இல்லை. என்னுடைய குமாரன் ஆவிதான் என்னுடைய அவன் அல்ல. அப்ப ரட்சிப்பு இல்லை. அப்ப அடிமைத்தனத்தின் ஆவிகள் இருக்கிறவங்க வந்து தேவனுக்கு பிள்ளையா இருக்கீங்களா? நாங்கள் இன்னைக்கும் பிசாசுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம் என்றால் கடவுள் எங்களை எடுத்து ஒன்றுக்கும் பயன்படுத்தினார். பல இடங்களில் வந்து சபைகள் வந்து கடவுளத்தில் அடிமைத்தனத்தானே. அதனுடைய நாங்கள் இது பண்ணோம். ஜோவான் 8:2 ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் பற்றி சொல்லுவாங்க. அப்போ இதான் அந்த கிறிஸ்துவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த அந்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் கரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு அவர் சரி அந்த அவர் தான் இந்த காரியத்திலிருந்து முறியடிச்ச பிரமாணத்தில் இருந்த பாவ வல்லமைகளிலிருந்து முறியடிச்சு எங்களுக்கு அவர்களுடைய ஜீவனை தந்தார். அதனால் நாங்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஜெனிசஸ், அதுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஆவி எங்களுக்கு இனிமேல் இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி எங்களுக்கு இல்லை. அடுத்தது வந்து எட்டர்னல் லைஃப் பற்றி போடியிருக்கேன். ஜோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிற எவனோ. அப்ப முதல் தந்த ஆவியானதுக்கு கிறிஸ்து இந்த பூமியில வந்து கொடுத்த ஆவியான எங்களுக்கு எங்களுடைய ஆவியில நாங்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு சத்தியத்துக்குள்ளாக வெளிப்படுத்தி எங்களை இயங்க பண்றதுக்கு ஒரு அடிமைத்தனம் இல்லாமல் இயங்குறதுக்கு தந்த ஆவியை முதற்காக பேர்ந்து அடுத்தது வாழ்றது என்னென்றால் இனி அப்பதற்கு இந்த ஆவியை உலகத்து வாழ்க்கை முடிஞ்சாக்கிறது நித்தியமான வாழ்வு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தடி இவ்வளவாய் உலகத்தில் நமக்கு உண்டார். அப்ப இந்த ஸ்பிரிட் அப்ப ஜீசஸை வந்து பிலீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணி நாங்கள் போயிட்டுதான் எங்களுக்கு வந்து மறு வாழ்வு, நித்திய வாழ்வு. அதுதான் எங்களுக்கான பல்லவத்துக்கான வீசா. ஜீசஸ் அக்செப்ட் பண்ணாலும் ஒருவரும் பல்லவத்துக்கு போயிடாது. அதுதான் வந்து சொன்னது அவரே அந்த வாசல். இந்த இடத்துல வந்து அவரை நாங்கள் விசுவசிக்காவிட்டால் போயிடாது. அப்ப பிதா வந்து முதல்களை அழைச்சிருக்க வேணும். ரெண்டாவது மகளை அறிய பண்ண வேணும், விசுவாசிக்க வேணும். விசுவாசித்த பிறகுதான் நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்து தேவனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த ரட்சணியம் ரட்சிப்பு. இன்னைக்கு அடிக்ஷனாக இருக்கிற டைம்களில் எங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நான் உண்மையாக ஸ்மோக்கிங் இருந்த டைம்களில் ஒரு நாள் முந்தி கடவுளுக்கு வர்றதுக்கு முதல் ஒவ்வொரு வருஷமும் வந்து 31st நைட் வந்து பட்டி உடைச்சு பெட்டி உடைச்சு பட்டி நேரத்தில் அப்படி எரிப்பேன். பேருக்கு ஆறாவில் போய் வாங்கிடுவேன். அப்படியே 10 வருஷம் இருப்பேன். ஆனால் விடவனம் ஒரு ஆசை, விடவனம் பாவம் என்று சொல்லி ஒரு ஆளை நாங்கள் ஜட்ஜ் பண்ண இயலாது. எங்களுக்கு எப்ப நாங்கள் விட வேணும், இது தப்பு, கடவுளுக்கு முன்னாடி இது பாவம் நாங்கள் நினைக்க நம்ம மாறிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு ரட்சகர் எங்களை ஒரு சேவியர் அந்த ஒரு இது என்ன அடிமைப்படுத்துது, இதுல விட்டு வெளியில வரணுமே, இதை எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணுமே, அந்த இடத்துல பலவீனத்தை ஒரு நாள் ஒரு செகண்ட் எடுத்த டிசிஷன் கடவுள் பேசினாங்க. வாயெடுத்து நான் யூஸ் பண்ண வேணும். சிகரெட்டை விடு, ஆவியான விடுவியா? நிச்சயமா கண்டால பண்ணி ஊத்துட்டு அடிக்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் அடிக்ஷன் சுத்தி நின்று ட்ரிங்க்ஸ்கள் எல்லாம் விட் பண்ணினாலும் ஸ்மோக்கிங் கொஞ்ச நாள் விடுதலை நான் சேலஞ்ச் பண்ணி காணலாம். ஆனால் அவர் அது முதல்ல எனக்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணல.
ஒரு நாள் சாப்பிட்டு டின்னர் எடுத்து வந்து 11 o'clock இருக்கும் நைட் 2008. அந்த டைமில் செருபிம் அண்ட் ஏஞ்சலுக்கு என்கவுண்டருக்கு முதல் இந்த ஸ்மோக்கிங்கை பற்றி அவர் சொல்லிக்க பயன்படுத்தாங்க. கண்ணால் சாப்பிட்டு உங்களுக்கு கண்ணால் கண்ணி ஊற்றி என்ன அது மட்டும் ஒரு கஷ்டமாக இல்லை இருந்து. ஆனால் ஆண்டவரை நீங்கள் கேட்டவரையா நிச்சயமாக நான் நீங்கள் தொட மாட்டேன். டிசிஷன் மேக் பண்ணியாச்சு. எப்படி விடுவதில்லை என்ற ஆண்டவரே காலவர்கள் எடுத்தோன்னா சிகரெட்டை போயிட்டு சிகரெட்டை முதல்ல எடுத்து லைட்டில் எடுத்து இப்போ தான் கீ எடுக்கிறேன். என்னடி இதை விட்டுட்டு போகிறது காலம் வைஃபை விட கூட க்ளோஸ். அப்போ காலாவடைகளுமே 2005 2017 கடைசி 2008 ஜனவரி பிப்ரவரி டைமில் தான் இது நடக்குது. சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிற டைம்கள் தொடங்கியாச்சு. கடவுள் கண்டிப்பாக போய் கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் இந்த லைஃப் ஸ்டைல் மாறிக்கொண்டே வருது. இந்த காரியம் வந்து கொஞ்சம் பின்னால் இருக்காது, மற்றதில் எல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணி கொண்டு வாங்க. ஆனால் அவர் சொன்னபடியே எனக்கு செய்வோம். கால வேலை நான் போய் படுத்துட்டு கண்ணீரோட படுத்துட்டு கண்ணால் எவ்வளோ போட்டோம் வேதனையான விஷயம் வரும். அப்போ நான் போய் காலம் எழுந்தியாச்சு. காலம் எழுந்தி உண்மையாக நித்திரபடியே வந்து தான் இருக்குங்க. அன்றைக்கு காலம் மார்னிங் எழுந்தினால் ஷவர் முதல்ல ஷவர் எடுத்து முதல்ல வந்து வெளியில் போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு பேருந்து வந்து ஷவர் எடுத்துட்டு பேருந்து காஃபி எல்லாம் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் விட்டு பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ப்ரேயரில் இருப்போம். ப்ரேயருக்கு பிறகு வெவருக்கு போய்க்க இதை தூக்கி கொண்டுவார். அடுத்த அனுப்பினேன் ஷவர் எடுத்தேன், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு வரேன், ப்ரே பண்ணினேன், ப்ரே பண்ணி போட்டு ஒர்க்கு போயிட்டேன். 12 மணி 12 o'clock மேலே என் ஃப்ரெண்ட் வந்து அப்படிமா கேட்குறா, பரவாயில்ல அவருக்கு தெரியும். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நான் வரேன். அவர் ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு என்ன மீட் பண்ணுவார் பஸ்ஸில். லைட்டர் எடுத்து அவர் ஒரு ஸ்மோக் பண்ண வரைக்கும் அவர்கிட்ட ஸ்டைல் வரைக்கும் அவரே ஒரு ஆஃபர் பண்ணுவார். ஒரு 12க்கு வந்தோடனே அவரோட ஸ்மோக் பண்ணி எடுக்கிறேன். அன்றைக்கு அவர் வந்து இருக்கிறார். அப்போதான் எனக்கு நினைப்பே வந்தது. நான் ரூபாய் இனிமேல் தொட மாட்டேன். 2008 அது ஒரு நாளும் தொட்டதில்லை. கடவுள் என்ன செய்ய எங்களை நாங்கள் கொடுக்குறோமோ இன்றைக்கு வந்திருக்கிற ஒருத்தரும் கடவுளுக்காக நான் ஒரு காரியத்தை நான் செய்தேன். இன்னைக்கு நான் பேசின காரியம் ஆண்டவரே என்ன விழுந்தோ நான் நத்திங். ஆண்டவர் நீங்கள் என்னோட இன்னைக்கு என்னோட பேசுகிற காரியத்தை நான் டெஃபினட்டாக என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் அதுதான் ஆராதனை, டெடிகேஷன். அதாவது எந்த சாக்ரிஃபைஸும் கடவுளுக்காக எது நான் செய்ய வைக்கிறேனோ ஒரு சத்தியத்தில் நான் இன்னைக்கு ஒரு கீழ்ப்படி உள்ளவனா வரைக்க கடவுளுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? ஹியூமிலிட்டி, தாழ்மை. ஒரு நாள் தானே உங்களை நான் போஸ்ட் பண்ணுறது விருப்பம் இல்லை. கடவுளுக்கு முன்னால் எப்போ தாழ்மைப்படுத்துற மீனிங் என்ன பிள்ளையாக தாழ்மை என்பது மீனிங் வந்து கடவுள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நீங்க என்ன சொல்லுங்க? அவனோட கையில் உள்ள களிமண் குயவனே குயவன கையில் உள்ள களிமண் தான். அப்ப அந்த இடத்துல நான் வரைக்கும் அந்த வரைக்கும் உனக்காக நான் என்ன செய்யணும் நான் எடுத்துடலாம். அப்ப தெரிஞ்சத்தான் இந்த கடவுள் எனக்காக, அதாவது இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிறதுன்ற மீனிங் என்ன? அவர்ல அன்பு செலுத்தணும். அப்ப அன்புன்றது என்ன? அதாவது கிறிஸ்துடைய அன்பை நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் என்றால் அவர் சொல்ற கற்பனைகளை கை கொள்றவன் தான் அவள் அன்பா இருக்கிறான் ஆதாரம். அப்ப ஆதாரம் வந்து அதுதான், வேற ஒரு வழியும் இல்லை. நாங்கள் கற்பனைகளை கை கொள்ளாம நான் இன்னைக்கு போயிட்டு 40 days ஃபாஸ்டிங் 8 days a week வந்து நான் வந்து ப்ரேயர்ல இருக்கிறேன் என்று சொல்லி 8 days ப்ரேயர் வீக்ல அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் டூ குட்டா இருக்கோம் அந்த இடத்துல. ஆனால் சேஞ்சஸுக்கு நாங்கள் ரெடி. ஜெபங்கள் கடவுள் கேட்பார், கீழ்ப்படிவுள்ள ஜெபமா இருக்க வேண்டும். கடவுளுக்காக நான் எதையும் செய்கிற ஆண்டவரே மன்னிக்காதது. ஏதாவது கேன்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இடத்துல unforgiveness, மன்னிக்காத சுபாவம், bitterness, அதாவது கசப்பு யாரோடைய இருந்தால் இன்னைக்கு வெளியில போட்டுருக்காங்க.
ஏசப்பா சொன்னார், நான் விட்டதை கேன்சர் போச்சு. ரெண்டாவது கேன்சர் 90% கேன்சர் வாழ்ந்து வந்து கூடுதலாக பில்லிசூனியம் கேன்சர், பில்லிசூனியம், பேபி கிடைக்காத பேரனஸ், மலட்டுத்தன்மையில் வாழ்ந்து பில்லிசூனியம். ஏனென்றால் செத்த எங்களுடைய அந்த இடம் வந்து எங்களுடைய இடத்துல வந்து கரு உருவாக்குற நேரங்களில் வந்து எங்களுடைய அந்த கரு முட்டியல் வந்து பாம்பு சாப்பிட்றது. கூட ஸ்னேக் வந்து எங்களுக்கு தெரியும், கூடுதலாக ஸ்னேக்ஸ் வந்து பிசாசுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. இடங்களில் வந்து பாம்பு சாப்பிட்றதுனால ஸ்பிரிச்சுவலாக நம்ம சொல்லலாம். என்ன சில டெலிவரன்ஸ் நினைக்க ஸ்னேக் மாதிரி உள்ளது. அதனுடைய மைண்ட் வச்சு பட்டன் யாராவது பாடியில் வந்து ஸ்கின்ல வந்து ட்ரை ஸ்கின் ரேஷுகள் அப்படி வருதுன்னு சொன்னால் ஏதோ விதத்தில் ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு ஸ்பிரிட் சில ஜெனரேஷனல் சில காரியங்கள் இல்லாமல் கூடுதலாக ஸ்கின் டிசீஸுகள், மாக்குகள், பேச்சுகள், மாரடங்கள் தாராளம் இருந்தால் அன்கிளீன் ஸ்பிரிட். அன்கிளீன் ஸ்பிரிட்ன்றது வந்து கனவு இடத்துல வருது. சிலர்கள் வந்து வேறொரு ஸ்பிரிட் உள்ள வரைக்கும் அன்கிளீன் ஸ்பிரிட் தான் முதல்ல ஒரு ஆளுக்கு ஈவில் ஸ்பிரிட். அதாவது அன்கிளீன் ஸ்பிரிட்ன்றது அசுத்த ஆவி ஒரு ஆளுக்குள்ள என்டர் பண்ணினா பிறகுதான் மற்ற ஆவிகளை இழுத்துக்கொள்ளும். மற்றார்கள் உள்ள மற்ற ஸ்பிரிட்களுக்கு என்டர் பண்ணணும். மயில் சில யங் ஏஜ் அளவுக்கு கடவுள் மயில் கொட்டுறது கீழ்படியாமல் பிள்ளைகளுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து சத்தியத்தை கொஞ்சம் தள்ளி வழியில் நின்று அலட்சியப்படுத்தி சியோன் குமாரர்கள் அப்படி இருக்கிறார்கள் வந்து கூடுதலாக ஏதோ ஒரு காரியத்தில் பிடிச்சிருக்கோம். கடவுள் விடுதலையாக வருவாங்க. டெலிவரன்ஸ் வந்து கடவுள் வந்து சொல்றது கிறிஸ்டியன்ஸ். டெலிவரன்ஸ் வந்து கடவுளை அறிஞ்ச பிள்ளைகள் தான் டெலிவரன்ஸ் செய்யறாங்க. கானான் ஒரு பொம்பளை வந்து கடவுளிடத்துல வர கானான் ஒரு பொம்பளை அப்ப அவ ஒரு டெலிவரன்ஸ் வந்து தன் பிள்ளையை குறித்து கடவுள்கிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு நீங்க அந்த பிள்ளை அவருக்கு பிசாசு பிடிச்சி தொந்தரவுப்படுத்துது, எனக்கு நீங்க பிள்ளை பிசாசுல விடுதலை பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்ட இடத்துல நாய்களுக்கு போற உணவை எடுத்து பிள்ளைகளுக்கு போற இடத்துல நாய்களுக்கு போறது நல்லதல்ல. நாய்ன்னு சொல்லி நான் வெளிவசம் அர்த்தம் இல்லை. நாய் எப்பயும் வீட்டில் இருக்குது. ஆனா பிள்ளைகளுக்கு கொடுக்குற உணவை எடுத்து நாய்க்கு போறதில்ல. அவர் ஜூதருக்கு தான் அது கொடுக்குறேன். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட இனம் ஒன்று. அப்ப அவர் சொல்றாரு, நாய்களும் மேசை கீழே விழுதுறதை எடுத்து போயிடுச்சுன்னு தானேன்னு சொல்லி கேட்டாருக்கு. அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் இறங்கி அந்த விடுதலையை கொடுக்குறார். அவருடைய டெலிவரன்ஸ்ன்றது வந்து பிசிக்கலாக பிசாசுகள் வந்து டெலிவரன்ஸ் வந்து அது பிலீவர்ஸ்க்கு தான். சோல் டெலிவரன்ஸ் வந்து கட்டாயம் எல்லாரும் இருக்க வேண்டியது. சோல் டெலிவரன்ஸ் ஆத்மாவின் விடுதலை அதுதான் நீளமான காரியம். அதான் அதுக்குதான் சத்தியம். சத்தியத்தினால்தான் அது தூய்மையாக்கப்படுது, பரிசுத்தப்படுத்தப்படுது. You may the truth, that truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அவர் சத்தியம் அறியாட்டி விடுதலை. வர்ஷிப் பண்ணி நான் இது வந்து நோ அதே வர்ஷிப் பண்ணது கடவுளை நாங்கள் வந்து ஆராதிக்கிறோம், அது குட். ஆனால் சத்தியம் இல்லாமல் டெலிவரன்ஸ் ஒரு டெலிவரன்ஸ் சோல்லையோ ஸ்பிரிட்லையோ பிசிக்கல்லையோ ஒரு டெலிவரன்ஸ் சத்தியம் இல்லாமல் டெலிவரன்ஸ். அடுத்தது ஜான் 6:63. எத்தனை பேருக்கு இது பிரயோசனமா இருக்கு நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு முழுக்க டெலிவரன்ஸ் டீச்சிங்கா, நான் டீச்சிங் இல்லை, டெலிவரன்ஸ் மெசேஜ் நடிக்கல. கடவுள் நான் எடுத்து இருக்க ஒரே காரியம் என்றால், சில பேர் வந்து இயேசு கிறிஸ்துடைய வருகைங்க தன்மையினும் அறியாமல் கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிறோம். எனக்கு இது தெரியாது. ஆனால் அதை அறிவிச்சு போட்டு தான் நிஜங்களை கொஞ்சம் பிரயோகம் சொன்னார். கடவுளுடைய சத்தியம் இருக்கிற இடத்துல, அவர் ப்ரீச் பண்ற இடத்துல கடவுள் வல்லமை எல்லா இடமும் செய்யும். கடவுள் சர்வ வல்லமை இயேசு கிறிஸ்துவை நேரிட்டு பார்க்கல. சத்தம் காம்ப்ளெக்ஸ் வைஸ் நான் சத்தத்தை கேட்ட டைம்ல வந்து பயந்துருவேன். அப்போ அவ்வளோ பயங்கரமாக நான் இந்த பிசிக்கல் வேலை கடவுள்
ஸ்பிரிட் வேர்ல்ட் அவருடைய சத்தத்தை கேட்க வித்தியாசம். ஆனால் இந்த வேர்ல்ட், இந்த உலகத்துல இருந்து நாங்கள் அவருடைய சத்தம் கேட்குமா இருந்தா பயந்து விடும். யோவான் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் சொல்லிருக்க, யோவான் வந்து ஜோவான் வந்து கடவுள் வந்து ஜோவானுக்கு வந்து கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படைக்க 2வது அதிகாரத்துல வெளிப்படைக்க கடவுள் என்னதா, அவர் வந்து அவரை கண்டோடனே ஆய்விட்டு விழுந்துட்டார். ஏன்னா யோவான் வந்து தேவனுடைய கடவுளுடைய உலகத்தில் இருக்க இருந்தவாள். ஆனால் அந்த தெரிஞ்ச ஒரு கடவுளை கூடிய அவர் காணிக்க அதிசயத்தோடு பார்த்து பயந்துட்டார். ஏன்னா அவ்வளவு காணப்படும் இனிவரத்தோட தேவன் சர்வ வல்லமுள்ளவர். அவருடைய சத்தம் பயங்கரமானதாக இருக்கும். அவர் விலைக்கு வந்து குத்திரவர்கள் காண்பார்கள் பார்த்து பயப்பட போயிடும். அப்படியான ஒரு இதோட தான் காணப்படும். எல்லாரும் படிக்கிறாங்க. பிரேமான போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். கண்களை போடுங்க. கண்களை முடிஞ்சு யாராவது சாதாக்கள் முன்னுக்கு வரலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஹalleluya. கண்களை போடுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். Thank you Lord, thank you அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான நாமத்தை நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. உம்முடைய